வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங். இதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய்ங்க. உணவு, எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும், எந்த சாம்பார் எடுத்துக்கிட்டாலும் அதோட கத்திரிக்காயோட பயன்பாடு இல்லாமல் இருக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு மனுஷன் உடம்புக்கு நல்லதையும் ஆரோக்கியத்தையும் பல நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது தான் கத்திரிக்காய். கத்திரிக்காயில் பல வகையான வகைகள் இருக்குங்க. பச்சை கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய், ரோஸ் கலர் கத்திரிக்காய், பல வகை இருந்தாலும் ஒவ்வொரு வகை கத்திரிக்காயிலையும் ஒரு விதமான நல்லது, ஒரு விதமான ஆற்றலும் இருக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கத்திரிக்காய் சாப்பிடும்போது உடலுக்குடைய தேவையில்லாத கொழுப்பு, புழுக்கள் மற்றும் முக்கியமாக சுகர் இருக்கவங்களுக்கும் இது பெரிய ஒரு மருந்தாக இருக்குங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காயை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய பச்சையம், இதில் இருக்கக்கூடிய ஆசிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அமிலங்களை பார்த்தீங்கன்னா உடலுக்குடைய கெட்ட கொழுப்பை நீக்குதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கவங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்க கத்திரிக்காயை கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இதை பல வகையில் சமைச்சு சாப்பிட்லாம். நம்ம குழம்பாக வைக்கலாம், கூட்டாக வைக்கலாம். சில குழந்தைங்க சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி ஒரு அழகிய மிக்சர் மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கத்திரிக்காயில் பார்த்தோம்னா பல வகையான நன்மைகள் இருக்குங்க. முதல் நன்மைகள் பார்த்தோம்னா, உடல் எலும்புகள் வலுவாகுது, தசை பிடிப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் அதிக அளவு எடுக்கிறது பயன்பாட்டுக்கு நல்லதுங்க. அடுத்தபடியாக பார்க்க போனோம்னா, நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா கால் வீங்கி பார்த்துருக்கீங்களா? அந்த கால் வீக்கத்தை இந்த கத்திரிக்காய் குறைக்குதுங்க. ஸோ அன்றாடமாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பொருள் கத்திரிக்காய். காட்டிலே இதை என்ன பண்ணிடலான்னா ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸில் கத்திரிக்காய் ஒன்று. அதனால் இனிமேலாவது உங்கள் உணவில் கத்திரிக்காயோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்காதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாடில் கத்திரிக்காய் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் மிகவும் நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.